வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். முக்கிய செய்திகளுடன் உங்களுடைய முருகனும் சின்னாவும் வந்திருக்கலாம். முக்கிய செய்திகளாக தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் வரி விதிப்பால் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் எச்சரிக்கை. தமிழ்நாடு ஆளுநர் விருதினை ஈழத்து தமிழ் ஆளுமைகள் பெற்றுக்கொண்டனர். வாழ்த்துக்கள். பாராளுமன்றத்தில் 159 பேரும் இல்லை, அர்ச்சுனா ராமநாதனை 150 எங்களுடைய NPP உறுப்பினர்கள் 150 பேரும் எழுந்து பேசியபடி நின்றார்களாம். என்னது அவர் பேச எழும்ப இவர்கள் ஒழும்பி சத்தம் போட்டு நின்றார்களாம். நேற்று நடந்த விடயங்கள் அப்படி ஒரு முக்கிய செய்திகளைத்தான் நான் கேட்டேன். மற்றது அடுத்தது, பிள்ளையான் கைதுக்கு காரணம் தெரியவில்லை. பிள்ளையானை விளக்கமறியல் வைத்து விளங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளக்குமாறு என்ன நடந்தே தெரியல, பாவம். மற்றது, பிள்ளையானின் கைதை வரவேற்பதாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மற்ற பட்டதாரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தொடர்கிறது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி காய்ச்சினாங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்னென்னு சொன்னால், அந்த 2025 20 போலீசாரால் மறைக்கப்பட்டு அவரை வீடியோ எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் வீடியோ எடுத்து இவர் சொல்றார். இவர் இறங்கும் போதே அவர்கள் வீடியோ எடுத்து கொண்டிருந்ததாகவும், ஏன் எடுத்தார்கள், அவர்கள் தான் அந்த ஊடகத்துக்கு கொடுத்திருக்கலாம் எனவும் சொல்லி இவர் வழக்கு போட்டிருக்கிறார். சரி, வழக்கு போட்டு பாராளுமன்றத்தில் அங்கே இவரை கூப்பிட்டு நேற்று விசாரித்திருக்கிறார்கள். அப்போ விசாரித்த இடத்த அங்கே விசாரிச்சிருப்பேன் தானே. விசாரிக்கும் போது என்னென்ன நடந்தது என்னென்னலாம் சொல்லுங்கன்னு சொல்லி இவர் அந்த இறங்கைக்கு அவை எடுத்ததுலேருந்து பேசினது, தான் பேசினது எல்லாத்தையும் அப்படியே ரபிக் பிரச்சனை அது 2025 ஆண்டு 24 ஆண்டு 5ஆம் மாதம் 20ஆம் தேதி. என்ன அது இப்போ கிட்டத்தில் நடந்தது. அவர் மாறி சொல்லிட்டாரோ நான் மாறி சொல்லிட்டாரோ தெரியல. அந்த நடந்ததில்லோ அந்த விளக்கத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறார். அவருக்கு ஒரு சிறிய நம்பிக்கை ஒன்று இருக்கு. சில வேளை அவர் போலீசார்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சில வேளை வேலை போகுமோ என்ற, ஆனால் தான் அப்படி அதை ஏற்றுக்கொள்ள இல்லை என்றும், தான் அதை மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த அளவு அதான் அவர்கள் சத்தியம் பண்ணுறதுக்கு அங்கே கோர்ட்டில் உண்டே அங்கே போய் பார்த்தா குர்ஆனும் பைபிளும் இருக்காம், மற்றது உண்டையும் காணலையா, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை என்று சத்தியம் பண்ண சொன்னாங்களாம். தான் சொன்னேன், நான் இந்தும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, கிறிஸ்தவனும் இல்லை, நான் எல்லாத்துக்கும் சேர்ந்தவன் தான் என்று பைபிள்லேயும் குர்ஆன்லேயும் கை வச்சு சத்தியம் பண்ணி செய்தது என்று சொன்னார். அவர் சொல்லி நான் செய்திருக்கிறேன். ஆகையினால மற்றது, மற்ற பாராளுமன்றத்தில் தான் பேச வலிக்கிற போது இந்த முழு NPP உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் திட்டமிட்டு செய்யணுமோ என்னவோ தெரியலையா, தன்னை கதைக்க கூட விடுற அளவுக்கு இல்லை என்று சொல்லியும் செய்திருக்கிறார். அப்போ தான் தான் தொடர்ந்து இதை இனி விடலாதென்று சொல்லியும் தான் இதை பாராளுமன்றத்துக்கு தன்னை இப்படி அவமதிக்கணும், தன்னை இப்படி செய்யணும்னு சொல்லி வழக்கு தான் தொடரணும்னு சொல்லியும். ஆனால் வழக்கு தொடர்றதுக்கு கொஞ்சம் காசு வேணும். காசு கொஞ்சம் காணாது. அது கொஞ்சம் காசு இல்லை, 15 லட்சம் தொடக்கம் 20 லட்சம் ரூபா தேவைப்படும் என்றும், தனக்கு அந்தளவு காசு தன்னிட்ட இல்லை என்றும், தான் புலம்பெயர் தமிழர்கள் தான் கையேந்தி நிற்கிறேன்டும் எல்லாம் சொல்கிறான். புலம்பெயர் தமிழர்களாக நீ வாழ்கிறாண்டு, அது உண்மைதான். ஆனால் அவர்கள் அதுக்காக நான் ஒன்றும் செய்யலாம். நான் உண்மையிலே எனக்காகவோ எனக்கு கார் வாங்கவோ காணி வாங்கவோ வீடு கட்டவோ நான் அவர்களுடைய காசை பயன்படுத்தவில்லை. தானும் தமிழர்களுக்காக வாழ்ந்து விட்டு போகணும் என்று ஒரு யோசனை இருக்குது. தன்னை நாளைக்கு சுட்டாலும் பரவாயில்ல, தமிழர்களுக்காக வாழ்ந்துட்டு போகணும் அப்படி சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையினாலே உங்களால் முடிந்தது அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் போடுறேன். நீங்கள் உங்களால் முடிந்த பணத்தொகையை நீங்கள் அனுப்பினால் நான் இதுக்கான வழக்குகளையும் தொடரலாம் என சொல்லியிருக்கிறார் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். அவங்க கேட்டுக்கிறாங்க, நீங்கள் இது என்ன தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த வழக்கு போட்டுறீங்களா அங்கே அந்த ரவிக்கு மறைச்சதுக்கு, அல்லது இல்லை பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமையே மீறப்பட்டிருக்கு. இப்போ சிறப்புரிமை மீறின நடத்தான் இப்படி தான் செய்தான்னு சொல்லியும் எல்லாம் சொன்னார். மன்னிக்கணும், அந்த தியரியை தான் நான் மாறி வந்துட்டு தெரியல. அது இப்போ இந்த வருஷம் தான் நடந்தது. இந்த வருஷம் தான் நடந்தது. நடந்த ஒரு 2 மாதம் இருக்கும். அதான் 25ஆம் ஆண்டு தான்.
20ஆம் தேதி நடந்தது. நான் மாசத்தை தான் மாறி போட்டுட்டேன். 2ஆம் மாதமே இருக்கு. 3ஆம் மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த செய்தியோட மற்றது அமெரிக்காவின் வரி விதிப்பாளர் ரூபா பெருமழ்ச்சி வீழ்ச்சி அடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரூபானுடைய வீழ்ச்சி எங்களுக்கு கரைச்சல் தானே. ரூபானுடைய வீழ்ச்சி எங்கள்ட நாட்டுக்கு அது நல்லதான சகுனம் இல்லை இல்லையே. நாணய பரிமாற்று துறையினர் தான் எச்சரிக்கை விடுத்துக்கிறார்கள். அவர்கள் சும்மா எல்லாம் எச்சரிக்கை விடுக்கணுமே. அவை ஆராய்ச்சி செய்திருக்கணும். மற்றொரு செய்தி, தமிழ்நாடு ஆளுநர் விருதினை ஈழத்து தமிழ் ஆளுமைகள் பெற்றுக்கொள்கின்றன. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். எங்கள்ட ஈழத்திலிருந்து இங்கேருந்து அங்கோண்டு கூப்பிட்டு தமிழ்நாட்டு ஆளுநர் இலக்கிய ஆளுமைக்கான விருதுகள் 5/4/2025 சனிக்கிழமை நடைபெற்றிருக்குது. அதில் சொற்பொழிவாளர் எங்களுடைய யாழ் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் செந்தமிழ் சொல்லறிவி சந்திரமௌலீசன், அதாவது லலீசன் சொல்ற சார் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. மற்றது பவுனியா தமிழ் சங்க தலைவர் அவருக்கும் கிடைச்சிருக்குது. மற்ற தமிழ் நாடு ஆளுநர் விருதினை ஈழத்து அவர் ஆளுநர் இலக்கிய ஆளுமைக்கான விருதுகளா இலக்கிய ஆளுமைக்கான விருதுகள் தான் இவைக்கு கிடைச்சிருக்குது. மற்ற தமிழரவி நானா சிவகுமாரன் இலக்கிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவருக்கு. மற்றது கம்பராமாயண காவியத்தை மலையாள மொழியில் மொழிபெயர்த்து எங்கள்ட மக்கள் மொழிபெயர்த்துக்கிற மலையாள மொழியில் மொழிபெயர்த்து பதிப்பு செய்த நாடி மரவன் புரவு எங்களுடைய மரவன் புரவு சச்சிதானந்தம் அவர்களும் தமிழ்நாடு ஆளுநரால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறேன். சரியோ. அடுத்த செய்தியாக பிள்ளையான் கைதுக்கு வரவேற்பு அளிச்சிருக்கிறார். வரவேற்கிறோம். நீங்கள் அதை யாருக்கு கர்ணியமாக சொல்கிறார்? யார் இவர் எங்களுடைய சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதை வரவேற்கிறோம். மற்றது ஒன்று பிரதமருக்கு சொல்கிறார். உங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய அனுர திசாநாயக்க மற்ற எங்களுடைய கீரோடு வேறவர் கீரத் அவர்களுடைய விஜித கேரத் இவர்கள் உங்கள் இந்த மூவர்களுடைய செயற்பாடுகள் உங்களுடைய நடைமுறைகளை பார்த்துத்தான் எங்களுடைய மக்கள் உங்களுக்கு போட் போட்டார்கள் ஒழிய உங்களுக்கு பின்னால் நிற்கிறார்களை பார்த்து நாங்கள் போட் போடையில்லை. எங்களோட மக்கள் உங்களோட மூவருக்குமாகத்தான் இந்த போட்டு கொண்டாதான் சாணக்கியன் சொல்லியிருக்கிறார். மற்றது நீங்கள் என்ன எல்லாம் இந்த காணா போனதோடெல்லாம் கேட்குறீர்கள் லிஸ்ட்டு. இது நீங்கள் தானம்மா பிரதமர் இந்த நாட்டின். நீங்கள் உங்களுக்கு தான் நீதி அமைச்சிருக்கு. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்கு கேட்குறீர்கள் என்று நினைப்புப்பேன். நீங்கள் தான் பிரதமர் ரெண்டு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கீழான இந்த நீதி அமைச்சு இருக்குது. ஆகையினால நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள்கிட்ட கேட்குறீங்க எத்தனை வேண்டும் நாங்கள் தர்றது இல்லையே. அடுத்தது பட்டதாரிகளுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பல்வேறு துறைகளிலும் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக 30,000 பேருக்கு வேலைகள் கொடுப்பதற்கு அமைச்சு என்ன செய்து அனுமதி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, நிறைவேற்றப்பட்டிருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகோ முதலோ அது எனக்கு தெரியல. ஆகையினால 30,000 கொஞ்சம் கிஞ்சம் இல்லை 30,000 பட்டதாரிகளுக்கு வேலையில்லா பட்டதாரிகளுக்கு எங்கெங்கு இடைவெளி இருக்குதோ எந்தெந்த நிறுவனங்கள்ல வேகண்ட் இருக்கோ அங்கே எல்லாத்தையும் நிரப்பி அவர்களுக்கான நியமனங்களை கொடுப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. இது போன பட்ஜெட்ல 1,000 மில்லியன் ஏதோ ஒதுக்கினவர்களாகும் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்காக அன்று அவர்கள் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார். ஆகையினால போட்டி பரிச்சை வைக்கிறார்களோன்று சொல்ல இல்லை. சிலோட பட்டதாரிகள் என்ற போர்வையில பட்டதாரிகள் அவ்வளோ பேருக்கும் கொடுத்தா போட்டி பரிச்சை நடைபெறாது. நீங்கள் உங்களுடைய பட்டங்களை பதிவு செய்து அதன் மூலமாக எடுப்பார்கள். சிலவோடைய அவர்கள் போட்டி பரிச்சை வச்சா தயாராகுங்க, தயவு செய்து படிங்கோ. சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் படித்து கம்பஸும் படித்து நாங்கள் பேருந்துங்களை படிக்க சொன்னால் நாங்கள் இங்கே படிக்கிறோண்டா பேருந்து நீங்கள் இங்கே வேலை வைக்க போகிறோன்னு வந்துடும். வேலை வேணுமெண்டா படிக்கத்தான் வேணும். என்னறது ஒன்றும் செய்யாது. மன கஷ்டம்தான். படித்த நீங்கள் தான் பட்டம் பெற்றீங்கள் தான். அவர்கள் என்னென்னா ஆட்களை குறைப்பதற்கான வழிதான் இந்த பரீட்சை. மற்றபடி அவர்கள் உங்களை சோதிப்பதற்காகவோ உங்களை புண்படுத்துவதற்காக வைக்கிறது. என்னென்னா 30,000 50,000 இருந்தால் 30,000 தான் எடுக்கணும்னு சொன்னால் 20,000 தட்டணும். அப்போ 20,000 என்னென்னு தட்டணும்னா சோதனை தான் தட்டணும். இப்போ இந்த படியாமல் இருந்துட்டு வேக்கி நாங்கள் படித்து ஐயோ பட்டம் பெற்று போட்டு பேருந்து படிக்கிறது உண்டால் ஒன்றும் செய்யாது. ஆகையினால தயவு அது ஏதோ கடவுள் செயலாக 30,000 அவ்வளோ பட்டாரிகளையும் அவ்வளோ பேருக்கும் பேரை கொடுக்குறோண்டா உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் படிச்சு பரீட்சைக்கு தயாராக கொண்டு கேட்டுக்கொள்றோம். சரியோ. மற்றது என்ன சொன்னாங்க? மற்றது எங்களோட தேசப்பந்து தென்னக்கோன் ஏன்னா அவருக்கு என்ன நடந்திருக்கு தெரியும். அவருக்கு எதிரான விசாரணைகளை செய்ய சொல்லியும் எதிரான நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 151 பேர் ஆதரவாக வாக்களித்தார்களாம்.
மிச்ச பேர் எங்கே நினைக்கிறேன் மிச்ச பேர் இல்லை அவ்வளோ பேர் தான் இருந்தவே அவ்வளோ பேரும் வாக்களிச்சிருக்கோம். ஆமாப்பா அவன் என்ன எதிரான வாக்குகள் 0 அப்போ 150 பேரும் அந்த அளவுக்கு எதிராகத்தான் வாக்களிச்சாங்க. பாற்றா என்ன செய்துக்கிறாங்க. அப்போ தேசபந்து தினக்கோனவர்களின் நிலை அந்தோ பரிதாபம். நாளையிலோ இப்போ இருந்து இனி தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லப்படுது. அப்போ 151 வாக்குகளை பெற்று அவருக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பிள்ளையானுக்குத்தான் என்னது பிடிச்சானே தெரியல உள்ளே கொண்டு விட்டாங்க. எதுவும் என்ன ஊழலாக இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவர்களை வச்சு விளங்கி ஏதோ நடக்கட்டும். மற்ற பேருக்கு எங்களோட வியாழேந்திரனுக்கெல்லாம் புனா கொடுத்தும் புனிய எடுக்காமல் பேந்து முழுக்கும். அதான் 4-5 கேஸுண்டா எந்த கேஸுக்கு எங்கே போகிறோன்னு தெரியும். ஒண்டை புனை விட ஒண்டை உள்ளுக்கு தள்ளி விட்ருவாங்க. ஒண்டே எதுக்கு எடுத்தவன் எதுக்கு உள்ளுக்கு விட்டான்னு தெரியாது. என்ன கணக்குற்றஞ்சு தானே பிரச்சனை. என்ன எதுக்கு எடுக்கிறான் எதுக்கு போகிறோம். இப்போ எங்கண்ட டாக்டர் அர்ஜுனாவுக்கு எந்த வழக்கு எதுக்குன்னு தெரியாத நிலைமை வந்து 29 வழக்குண்டா இது ஞாபகம் வரும் இல்லையே. அப்போ அதுதான் அவரும் பாவம் கணக்கு. இப்போ பாராளுமன்றத்திலேயே அவருக்கு பெரிய பிரச்சனை தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய பேச்சுக்கள் ஒன்றும் வெளியே வராது. அவர் ஒழும்பி பேச எல்லாம் பண்ணுகிறார்கள். மேக்கெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் சும்மா அந்த தான் என்ன கதைச்சது என்னன்னு சொல்லி சாராம்சங்களை தன்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிட்டு கொண்டு இருக்கிற தேவையானவர்கள் அதில் போய் பார்க்கலாம். மற்றது சாணக்கியனுக்கும் வாழ்த்துக்கள். சாணக்கியன் நல்லா அன்றைக்கு பேசியிருந்தார் நேற்று. அவர்கள் கருணியமாவுக்கு மேலும் மேலும் கேள்விகள் கேட்டு இருந்தார். ஒவ்வொன்றுக்கும் பிரதமர் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தார். மற்றது இன்றைக்கு ஒரு இது நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த ஊழல் அழிப்பு அலுவலகமாக்கும் கொழும்பில் திறக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதினால். அதுலேயும் ஒன்று நடந்தது. ஜனாதிபதி திறந்துருக்கிறார். ஆனால் தமிழாக்கம் மட்டும் பெரிய ஒரே சிங்களத்தானா போய் கொண்டு இருந்தது. சிங்களத்தானா எல்லாம் பேசியிருக்கிறார். தமிழாக்கம் தெரியல. அப்போ எங்களுக்கு சிங்களம் தெரியாது. அப்போ இனி நாளைக்கு தமிழ் பத்திரிகைகள் வந்தால் தான் எங்களுக்கு என்னன்றது என்னத்துக்கு பேசினார்ன்ற கூட தெரியாம கிடக்குது. நடந்திருக்குது ஏதோ ஒன்று செய்தியில் பார்த்தேன். சிங்களத்தில் சொல்கிறார் திறந்துருக்குறார். அப்போ நாளைக்கு பத்திரிகையில் பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு ஒரு கவலையாக தான் இருக்குது. ஏன்னாண்டா எங்கள்கிட்ட நாட்டில் என்ன நடக்கணும்னு விளங்குது இல்லை. இம்மியும் இடமில்லைன்னு சொன்னாங்களோ. ஆனால் சாதுவாக ஒரு பயமாகவும் கிடக்கு எனக்கு. எங்களை மொழியை எங்களை பேர்ந்து பின்தள்ளி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம். வெயிட்டன்சி நான் வேக்கன் பார்த்தேன். வெயிட்டன்சி பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகையினாலே நாங்கள் இன்னும் ஒன்று சொல்ல வர என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து தமிழில் கையெழுத்து வைக்க பழக்குங்கோ. பேருந்து ஸ்டைலுக்காக ஆங்கிலத்தை வைத்து விட்டோம், இனி என்ன ஆரம்பத்தில் வைத்து விட்டோம், இனி தொடர்ந்து அதுதான் வைக்க வேண்டும் என்று சொல்றதை விடுத்து சின்னன்லேருந்தே தமிழால் கையெழுத்து வைக்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் எங்களுடைய மொழியினுடைய மேம்பாட்டை தெரிவித்து எங்களுடைய மொழியினுடைய என்னத்தை சொல்றது தாற்பயங்களை இந்திய பிரதமர் 27 மாநிலங்கள் இத்தனையோ மொழிகள் பேசுகிற ஒரு இடத்திலே இருக்கிற அந்த பிரதமரே தனக்கு தமிழ்தான் விருப்பம் என்று சொல்லியிருக்க நாங்கள் எங்கள்ட தாய்மொழியே கையெழுத்து வைக்காமல் இங்கிலீஷால் வைக்கிற இவ்வளவு அவமானம். எங்களுடைய திருவள்ளுவர் குரல் எங்கள்ட திருவள்ளுவர் அது எங்களுடைய திருவள்ளுவர் எங்களுடைய கருத்து அது எங்களுடைய கருத்தை எங்கேயோ இருக்கிற இந்திய பெரிய பிராந்திய ஒரு வல்லரசு இந்திய பிரதமர் விரும்பி கதை கேட்க நாங்கள் திருக்குறள் தெரியாம நின்றோண்டு தமிழை பற்றி தெரியாம பெருமதி உலக வல்லரசு தமிழை பற்றி தெரியாம நிற்கிறோம்னு சொன்னால் அது வெக்கக்கேடோ இல்லையோ. நாங்கள் இன்றைக்கும் கொழும்பு போனால் ஆனால் கொழும்பு போய்க்க அங்கே மொழி வேணும் தான். ஆனால் எங்கண்ட இடத்தை வந்தால் அவர்கள் தங்கண்ட மொழி பேச சொல்கிறார்கள். ஆறாவது சரி இலங்கை எடுத்துக்கொண்டா கூட தாய்மொழி அவர்கள் சிங்கள மொழி பேசுகிறவர்கள் எங்கேயாவது ஆங்கிலத்தால் வைக்கிறார்களா பாருங்கள், இல்லை ஆங்கிலத்தால் பேசுகிறார்களா பாருங்கள், தங்கள் மொழியைத்தான் பேசுகிறார்கள். சீனா ஜப்பான் அவர்கள் என்ன புத்தகம் வந்தாலும் தங்களுடைய மொழியில் உடனே மொழிபெயர்ப்பு செய்து விடுவார்கள். ஏன்னு சொன்னால் எந்த புத்தகம் என்றான எந்த மொழி என்று சொன்னாலும் எங்கள்ட மொழிதான் மக்கள் படிக்கணும்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய மொழியை வளர்க்கிறார்கள், மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உலகத்திலேயே தமிழ் மொழி ஒன்றுதான் தங்கள பெருமதியை தெரியாமல் எங்கள்ட மொழியை இங்கிலீஷில் மாற்றிவிடும். தமிழை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து படிங்க நீங்கள் அதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் என்ன என்று சொல்லி நாங்கள் வீணடிக்கிறோம். எங்களுடைய மொழியினுடைய பெருமை தெரியாமல் இருக்கிறோம். தயவு செய்து ஆசிரியர்கள் கொஞ்சம் சிந்திச்சா நான் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, நாங்கள் சொல்றது சரியோ புளியோண்டு கூட தெரியல. உண்மையிலே சின்னலேருந்து தமிழால் கையெழுத்து வைக்க
பழக்கிக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம். இந்த செய்தி தொகுப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கள்.